ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. யதாக்னேர்தாஹிகா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்திதா ஹியா சர்வவித்யாஸ்வரூபாம் தாம் சாரதாம் பிரணமாம்யஹம். நம ஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. சிவநாமனி பாவிதேந்தரங்கே மஹதி ஜ்யோதிஷி மானினி மயார்த்தே துரிதான்யபயாந்தி சுதூரதூரே முஹுராயாந்தி மகாந்தி மங்களானி. ஸ்மிருதே சகலகல்யாணபாஜனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமஜம் நித்யம் व्रजामि शरणं हरिं. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं. शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्ते वसदृषिगणैः आवृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशर्षिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ॐ अधीहि भो भगवः अधीहि भो भगवः. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ. கட்டோபனிஷத்திலே இரண்டாவது அத்தியாயத்தில் முதல் வள்ளியில் 12-13 மந்திரங்கள் நம்ம பார்த்தோம். அதில் ஜீவன்களுக்கு இதயத்திலே உள்ள ஆத்மா எதுவோ அது பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்தது. ஜீவனாக இருக்கக்கூடியதற்கும் பிரம்மமாக இருக்கக்கூடியதும் ஒன்றே அப்படின்னு காட்டுறதுக்காக 2 மந்திரங்கள் இந்த இடத்துல வந்தது. அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்தியே ஆத்மனி திஷ்டதி அப்படின்னு. மத்தியே அப்படின்னா ஷரீரே, இந்த ஷரீரத்துக்குள்ள ஷரீரத்தின் மத்தியில் அங்குஷ்ட மாத்திர புருஷா. அங்குஷ்டம்னா கட்டவிரல் அளவுன்னு அர்த்தம். அந்த கட்டவிரல் அளவுக்கு இருக்கக்கூடியதான கட்டவிரல் அளவுன்னு அது ஒரு பரிமாணமாக சொல்லலை, ஒரு சின்னது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த அங்குஷ்ட மாத்திரகான்னு சொல்லப்பட்டது அந்த இடத்துல. அவ்வளோதான். அங்குஷ்ட மாத்திரகா புருஷா மத்தியே ஆத்மனி திஷ்டதி. அப்படிப்பட்ட ஆத்மா ஜீவாத்மாவாக இருந்தது. அந்த அங்குஷ்ட மாத்திரமாக இருக்கக்கூடியது வெறும் அங்குஷ்ட மாத்திரமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா மட்டும் இல்லை, அதுதான் பூதபுவ்யஸ்ய ஈசானம் அப்படின்னு சொன்னார். கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் ஈசானனாக இருக்கக்கூடியது பரமேஸ்வரனாக யார் இருக்கார்களோ, யார் பரமாத்மாவாக இருக்கார்களோ அதுதான் அந்த ஆத்மா. அந்த ஜீவாத்மாவை பரமாத்மா வடிவமாக யார் தெரிந்து கொள்கிறார்களோ, அப்படி தெரிந்து கொள்வதனால் ததோன விஜுகுப்சதே, அதுக்கப்புறம் அவர் எதை கண்டும் பயப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லப்பட்டது. அதே போல் அதே அர்த்தத்திலேயே இன்னொரு மந்திரமும் இந்த இடத்துல சொல்லப்பட்டது. அங்குஷ்ட மாத்திரா புருஷா ஜோதிரிவா தூமுகா அப்படின்னு. தூமம் அப்படின்னாக்க புகைன்னு அர்த்தம். புகை இல்லாமல்
அதூமகா, புகையில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஜோதி வடிவமாக இருக்கக்கூடியது அந்த ஆத்மா. எல்லா இடத்துலையும் எந்த ஒரு மலங்களும் இல்லாமல் இருக்கக்கூடியது அந்த ஆத்மா, ஜோதி வடிவமாக இருக்கக்கூடியது. அதுவும் அந்த அங்குஷ்ட மாத்திரமா இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா ஈசானோ பூதபுவியஸ்ய, அந்த ஆத்மாவை பரமேஸ்வரனாக தெரிந்து கொண்டால் அதுக்கப்புறம் அவனுக்கு பயம் இல்லை அப்படின்னு ஆச்சு. அந்த பரமாத்மா தான் சயேவ அத்ய சவுஷ்வஹா அப்படிங்கிறதும் அந்த இடத்துல சொல்லப்பட்டது. அந்த பரமாத்மா மட்டும்தான் இப்பவும் இருக்கு, நாளைக்கும் அதுதான் இருக்கு. ஏன்னா அது காலங்களுக்கு அப்பாற்பட்டது, காலத்துக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியது அந்த பரமாத்மா, காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கிறது, காலத்தினால் அது எல்லைக்குட்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்றதுக்காக இந்த மந்திரம் வந்தது. அதனால இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, எப்பொழுதும் இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. நச்சிகேதன் கேட்ட கேள்வி மூன்றாவது வரமாக கேட்குறான். இது போல ஆத்மான்னு ஒன்று இருக்கா இல்லையா? சில பேர் இருக்குன்னு சொல்கிறார்கள், இறந்த உடனே இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்கிறார்கள். சில பேர் அது இல்லை அப்படின்னு சொல்கிறார்கள். அது இருக்கா இல்லையான்னு கேட்டிருந்தான். அதுக்கு சாட்சாத்தா ஸ்ருதியே, இந்த உபனிஷதமே சொல்லிடுத்து இந்த இடத்துல அவன் இருக்கு, சயேவ அத்ய சவுஷ்வஹா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் இருக்கான், அந்த ஆத்மா மட்டும்தான் இருக்கு, அதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. காலங்களை கடந்து இருக்கக்கூடியதானது ஒன்றே ஒன்று, அது அந்த பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றார். இதிலிருந்து அந்த கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடுத்து. அது சாதாரணமாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில். அது இறந்த அப்புறமா ஒன்று இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச பதிலாக இருந்தாலும் அதை உபனிஷதமே தானே தன்னுடைய வாயால் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரத்தையும் சொல்லி வச்சது. அந்த இதில் எழுதும்போது, சங்கரர் எழுதும்போது இந்த இடத்துல சொல்றார், அனேன நாயமஸ்தி சைக்கே இதி அயம் பக்ஷா நியாயத்தோ அப்பிராப்தா அப்படி ஸ்வவச்சனேன ஸ்ருத்யா பிரத்யுக்தா அப்படின்னு. அப்படி கேட்ட கேள்வியில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தான் இல்லையா கேள்வி. சில பேர் இருக்குன்னு சொல்கிறார்கள், சில பேர் இல்லைன்னு சொல்கிறார்கள் அப்படின்னு. இந்த இரண்டுல ஏதோ ஒன்று தான் சரியா இருக்க முடியும். இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இல்லைங்கிற பட்சம் தப்பாயிடும், இல்லைங்கிற பட்சம் சரியா இருந்ததுன்னா இருக்குங்கிற பட்சம் தப்பாயிடும். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தவறு. அந்த எந்த ஒரு தவறு அப்படிங்கிறதை இந்த ஸ்ருதி, அதாவது இல்லை அப்படின்னு சொல்ற பட்சம் தவறுங்கிறதை இந்த ஸ்ருதி இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். ததா க்ஷண பங்க வாதஷ்ச அப்படின்னு போட்டிருக்கார். இந்த சில பேர் சொல்றார்கள் ஆத்மா க்ஷணிக்கம் அப்படின்னு. சில நேரத்தில் எப்போ ஒருவனுக்கு ஞானம் தோன்றுகிறோம், ஞானம்னா இந்த உலக ஞானங்கள் பார்த்த உடனே தெரியறது, இந்த இடத்துல சேர் இருக்கு, டேபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விருத்தி ரூப ஞானம் ஏற்படுறது. ஒரு இது பொருளை பார்த்த உடனே எப்பொழுது அந்த விருத்தி ரூப ஞானம் ஏற்படுகிறதோ, அந்த ஞானம்னு ஒன்று ஏற்பட்டதுன்னா, அதை ஞானம்னா அறிவுன்னு அர்த்தம் இல்லையா, அந்த அறிவுன்னு ஒன்று ஏற்பட்டது என்றால் அதை அறிபவன் ஒருவன் இருந்தால் தான் முடியும். ஆக அந்த அறிவு ஏற்படும் பொழுதுதான் அறிபவனும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருடைய வாதங்கள் இருக்கு. அவர்கள்லாம் அவர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆத்மா க்ஷணிக்கமானது. க்ஷணம்னா அந்த க்ஷணம், ஒரு நொடின்னு சொல்றோம் இல்லையா, அந்த க்ஷணம்ங்கிறது தான் அந்த ஒரு நொடி. அப்படிங்கிற அந்த ஒரு நொடியில தான் எல்லா இதுவும். இப்போ பார்த்த உடனே ஒரு பொருளை பார்த்த உடனே இந்த இடத்துல சேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானம் ஏற்படுகிறது. அந்த ஞானம் ஒரு நொடியில ஏற்படுகிறது. அடுத்த நொடியிலே திரும்பவும் அதே சேருடைய ஞானம் ஏற்பட்டாலும் அது வேற சேர், வேற டேபிள். அப்படி இந்த ஞானம்ங்கிறது ஒவ்வொரு நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய தாத்பரியம். அந்த ஞானம் எப்பொழுதெல்லாம் ஏற்படுகிறதோ, அந்த ஞானம் ஏற்படுறதுங்கிறதுனாலேயே அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவாளி யார் அறிகிறானோ அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வாதம். அதனால ஞானம் ஒரு க்ஷணிக்கமாக இருக்கிறதுனால, ஒரு நொடியை சார்ந்து இருக்கிறதுனால, அந்த ஞானம் அறிபவனும் ஒரு நொடியை சார்ந்து இருக்கிறான் அப்படிங்கிற வாதத்தில். அப்போ என்னாச்சு அப்படின்னா, இப்போ ஒரு முதல்ல பார்க்கிறவன் அடுத்து ஒரு நிமிடம் கழித்து வேற ஒன்றை அறிந்து கொள்பவனை விட வேறு ஒருவனாக ஆகிவிடுகிறான். ஏன்னா இந்த ஞானம் வேறு விதமான ஞானம் ஆயிடுறது இல்லையா. இப்போ முதல்ல பார்க்கும்போது ஒரு விதமான சேர் இருக்கு, இரண்டாவது நிமிஷத்தில் அந்த சேர் பார்க்கலே அது ஒரு டேபிளை பார்க்கிறான்னு வச்சுப்போம், ஒரு மேஜையை பார்க்கிறான். அப்போ மேஜையை பார்ப்பவனான ஒருவன் சேரினை பார்த்தவனை விட வேறு ஒருவன். அப்போ சேருங்கிற ஞானத்தை பார்த்த அறிபவன் வேறு ஒருவன், மேஜையை பார்த்து அறிபவன் வேறு ஒருவன். இப்படியாக அவர்களை பொறுத்து இந்த ஆத்மா மாறிக்கொண்டே இருக்கிறது.
அந்த வாதமும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஸ்ருதி சொல்லிவிட்டது அப்படின்னு சொல்லி எழுதுறார். ஏன்னா எந்த பொருளை அறிந்தாலும் அறிபவன் ஒருவன் தானே. விருத்தி வேண்டாம், மனசில் ஏற்படக்கூடிய விருத்தி மாறலாம். அதனால் அந்த விருத்தியை பிடித்து கொண்டு அந்த விருத்தியை அறிபவனாக இருப்பவன் யாரோ அவன் ஒருவனாகத்தான் இருக்கிறான். ஏன்னா இந்த ஞானம்ங்கிற அனுபவம் ஏற்படுறது வந்து இந்த ஒருவனுக்கு தான் ஏற்படுறது. அவன் மாறிக்கொண்டே இருக்கவில்லை. அப்படி மாறிக்கொண்டே இருந்தானே ஆனால் முன்னர் மேஜையையும் இப்பொழுது நாற்காலியையும் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைவு அவனுக்கு அந்த கம்பேரிசனுக்கு வரவே வராது. ஏன்னா அப்போ அந்த நிமிஷத்தில் தான் அதை பார்க்குறான் அப்படின்னாக்க அதை தவிர வேறு எதுவும் பார்க்கலைன்னு ஆகிவிடும். அதனால் அந்த க்ஷணபங்கவாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த வாதமும் போய்விட்டது, க்ஷணிக்கவாதமும் போய்விட்டது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த ஞானத்தினால ஒருவனுக்கு என்ன கிடைக்கிறது, ஞானத்தின் பலன் என்ன, ஒருவனுக்கு ஞானம் ஏற்பட்டு விட்டது என்றால் என்ன பலன் கிடைக்கிறது, ஞானம் ஏற்படாமல் இருந்தால் என்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல அடுத்த 2 மந்திரங்களில் சொல்கிறார். முதல்ல ஞானம் ஏற்படாமல் இருப்பவன் எப்படி இருக்கிறான், அவனுக்கு என்ன நிலை அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறார். யதா உதக்கம் துர்கே விருஷ்டம் பர்வத்தேஷு விதாவதி ஏவம் தர்மான் பிருதக் பஷ்யன் தானேவ அனுவிதாவதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்படின்னு இந்த உபனிஷத் மந்திரம் சொல்கிறது. அஞ்ஞானிக்கு சம்சாரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது இதோட அர்த்தம். இந்த இடத்துல இந்த மழை பெய்கிறது, ஒரு பர்வதத்திலே ஒரு மலையின் மீது மழை பெய்கிறது, ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே மழை பெய்கிறது. அப்படி மழை பெய்தால் அது பல விதங்களில் பல வழிகளில் கீழே வழிந்து ஓடும். அப்படி ஓடும் பொழுது ஒரே வழியாக தான் ஓடணும்னு அவசியம் இல்லை. பலவிதமான அருவிகள் பலவிதமான வழிகளிலே சென்று கீழே அடைகிறது. பலவிதமாக போகும்பொழுது ஒரே ஒரு ஃபோக்கஸ் இல்லை, எல்லா இடங்களிலும் சென்று அடைகிறது அல்லவா. அப்பப்போ அந்தந்த வழியில் போய் அப்படியே நஷ்டமடைந்து விடுகிறது, நாசமடைந்து விடுகிறது. அதுபோல யார் ஒருவன் ஒன்றான இந்த ஆத்மாவை பார்க்கவில்லையோ, ஆத்மாவின் ஏகத்துவ தன்மையை யார் பார்க்கவில்லையோ, அத்விதீய தன்மையை யார் பார்க்கவில்லையோ, அவன் பலவிதமாக பார்த்து பலவிதமான ஆத்மாக்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்து ஆத்மாவில் பேதத்தை கற்பித்து அவனும் நஷ்டமடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரம் சொல்றது. யதா உதகம் துர்கே விருஷ்டம் பர்வத்தேஷு விதாவதி. துர்கே அப்படின்னா ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானம்னு அர்த்தம். உதகம் அப்படின்னா ஜலம், உயர்ந்த ஸ்தானத்திலே விழக்கூடிய ஜலம், மழை ஜலம். பர்வத்தேஷு பர்வதத்தில் விழுந்து என்ன பண்ணுறது அப்படின்னா விதாவதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். எல்லா விதமான பல வழிகளில் கீழே வழிகிறது. ஏவம் அப்படியா அதே போன்று தர்மான் பிருதக் பஷ்யன், யார் இந்த ஆத்மாவை பலவிதமாக பார்க்கிறார்களோ, பிருதக் அப்படின்னு தனியாக அர்த்தம், பேதம்னு அர்த்தம். பல ஆத்மாக்கள் இருப்பதாக யார் பேதத்தை பார்க்கிறார்களோ அவர்களும் அந்த தண்ணீர் பலவிதங்களாக ஓடி சென்றது போல இவர்களும் பலவிதமான பேதத்தை பார்த்து பேதகிராகியாகவே இருந்து விடுகிறார்கள், பேதத்தை பின்பற்றியே செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். பேதத்தை பிடித்து கொண்டால் என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப அவர்களுக்கு சம்சாரம் வாய்க்கும் அப்படின்னு அர்த்தம். யதா உதகம் துர்கே துர்கமே தேசே உச்ரதே விருஷ்டம் சிக்தம் பர்வத்தேஷு பர்வவத்சு நிம்ன பிரதேசேஷு விதாவதி. சங்கரருடைய பாஷ்யம் இது. புனரப்பி பேததர்ஷன அபவாதம் பிரம்மணஹா ஆக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மந்திரத்துக்கு ஒரு அவதாரிக்கை வைக்கிறார். யார் இந்த பிரம்மத்திலே பேதத்தை பார்க்கிறார்களோ அவர்களை நிந்தை செய்வதற்காக இந்த ஒரு மந்திரம் இருக்கிறதா சொல்றார். பேத தர்ஷன அபவாதம் பிரம்மணகா ஆக. பிரம்மத்திலே யார் பேதத்தை பார்க்கிறார்களோ அவர்களை நிந்தை செய்வதற்காக இந்த இடத்துல ஒரு மந்திரம் இருக்கு. எதுக்காக நிந்தை செய்யணும் அப்படின்னாக்க, ஒரு ஸ்கூலில் ஒருவன் படிக்கலை அப்படின்னாக்க படிக்காதவனே திட்டுறோம் இல்லையா. எதுக்காக திட்டுறோம் அப்படின்னா அவன் நன்றாக படித்து நன்றாக அதுக்கு பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தானே. அதுபோல் இந்த மந்திரமும் இதை சொல்லிக் கொடுக்கிறது. சொல்லிக் கொடுப்பதற்காக எது சரி அப்படின்னு சொல்வதும் ஒரு முறை, எது சரியல்ல அப்படின்னு சொல்கிறதும் ஒரு முறை அல்லவா. அதுபோல் எது சரியல்ல அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிவிட்டு அடுத்த மந்திரத்தில் எது சரி அப்படிங்கிறத சொல்ல போகிறார். ஸோ அதுக்காக இந்த இடத்துல நிந்தை பண்ணுறது.
பேத தர்ஷன அபவாதம் பிரம்மணஹா ஆக. எப்படி அது அப்படின்னாக்க, யதா உதக்கம், உதக்கம்னு ஜலம்னு அர்த்தம், தண்ணீர். துர்கே துர்கமே தேசே உச்ரித்தே தேசே, உயர்ந்த பிரதேசத்திலே பெய்யக்கூடிய மழை. விருஷ்டம் பர்வத்தேஷு பர்வவத்சு நிம்ன பிரதேசேஷு விதாவதி, மேலே பெய்கிற மழை பலவிதமாக கீழே நிம்ன பிரதேசேஷு, எங்கே தாழ்ந்திருக்கிறதோ தாழ்ந்த இடத்திலே அந்த ஜலம் வந்து தேங்குகிறது. அப்படி தாழ்ந்த இடத்தை நோக்கி வேகமாக ஓடி வருகிறது. விதாவதி விக்கீர்ணம், அது என்ன ஆகுது அப்படின்னா 4 விதமாக பிரிஞ்சு அப்படியே வினஷ்யதி, அப்படியே போயிடுறது. ஏவம் அதே போன்று தர்மான் ஆத்மனஹா பின்னான் பிரதக் பஷ்யன், இந்த ஆத்மாவை பலவிதமாக, பின்னான் அப்படின்னு போட்டார். பின்னான் அப்படின்னா பேதமுடையதாக பார்த்து, பிரதக் பஷ்யன் தனித்தனியாக அதை பேதமுடையதாக ஒரு ஆத்மாவை பார்த்து. இருக்கிறது ஒரே ஆத்மா, அத்விதீயம் ஆத்மா, ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஸ்வேதகேதுவுக்கு குரு சொல்லிக் கொடுக்குறார். ஒரு தடவை சொல்ல, 2 தடவை சொல்ல, 9 முறை சொல்லிக் கொடுக்குறார். தத்வமசி ஸ்வேதகேது அப்படின்னு ஸ்வேதகேதுவை கூப்பிட்டு சொல்கிறார், ஏக்கமேவ அத்விதீயம் ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு. அப்படி சொல்லும் பொழுது அப்படி ஒன்றாக இருக்கக்கூடிய, இரண்டற்றதாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில் பலவிதமான பேதத்தை பார்த்து பார்த்து பிரதக் பஷ்யன்னு, பிரதக்கேவ பிரதிசரீரம், ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் ஆத்மா இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போ பல சரீரங்கள் இருக்கு, பல ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக யார் பார்க்கிறானோ அவன் சரீர பேதம் இருக்கிறதுனால தனித்தனியாக இருக்கா மாதிரி தெரியறது. எப்படி பல பானைகளிலே பல ஆகாசங்கள் இருப்பது போல தெரிந்தாலும் ஆகாசம் ஒன்றாகவே இருக்கிறதோ, அதுபோல ஆத்மா பலவிதமான உடம்பிலே இருந்து கொண்டிருந்தாலும் அது ஒன்றேதானே தவிர பலவிதமானது கிடையாது. அப்படி யார் பார்க்கிறார்களோ, பிரதிசரீரம் பஷ்யன், பலவிதமாக ஆத்மா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பல பேதங்களை யார் கற்பித்து பார்க்கிறார்களோ அவர்கள் அந்த சரீரத்தினால் தானே அந்த ஆத்மாவை பார்க்கிறார்கள், சரீர சம்பந்தியாக தானே பார்க்கிறார்கள். அப்போ சரீரத்துடன் இருப்பதாகவே நினைத்து சரீர பேத அனுவர்த்தினகா அப்படின்னு சொல்றாரு. அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய பேதத்தை பிடிச்சிண்டு ஆத்மாலையும் ஒரு பேதத்தை கற்பிக்கிறார்கள். அவர்கள் அணுவிதாவத்தி, அந்த சரீரத்தையே பிடிச்சிட்டு போகிறார்கள். ஷரீர பேதம் ஏவ பிரதக் புனః பிரதிபத்தியத்தே இத்யர்த்தா. அவர்கள் வந்து அந்த சரீர பேதத்தையே பிடிச்சுட்டு இருக்கிறதுனால திரும்ப திரும்ப சரீரம் எடுக்கிறார்கள், சம்சாரத்தில் உழல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரம் சொல்லி முடிச்சிருக்கு. இதுக்கு அடுத்த மந்திரமும் சொல்லியிருக்கு. இந்த அடுத்த மந்திரத்தில் ஆத்ம ஞானத்தை பெற்றவர்கள் என்ன நிலையை அடைகிறார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றார். யதா உதக்கம் சுத்தே சுத்தம் ஆசிக்தம் தாதிருகேவ பவதி ஏவம் முனேகே விஜானதா ஆத்மா பவதி கௌதம அப்படின்னு சொல்றார். நச்சிகேதனை பார்த்து கூப்பிட்டு சொல்றாரு இந்த இடத்துல, எப்படி இந்த மழை சுத்தமான தண்ணி சுத்தமான ஜலத்தில் விழும் பொழுது மேலேயும் தண்ணி சுத்தமாக இருக்குது, கீழேயும் தண்ணி சுத்தமாக இருக்குது. அப்போது அந்த சுத்தமான ஒரு மழை சுத்தமான தண்ணியில் வந்து விழும் பொழுது இரண்டும் ஒன்றாகவே கலந்து ஒன்றாகவே ஆகிவிடுவது போன்று, அந்த இடத்துல ரெண்டும் கலந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல பேதமே இருக்காது. இது வந்து பெய்த ஜலம், இது கீழே இருந்த ஜலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. ரெண்டும் ஒன்றாக ஏக்கரசமாகிவிடும். அப்படி ஏக்கரசமாக ஆகக்கூடிய நிலைமை அந்த இடத்துல இருக்குது. அதுபோல் யார் வந்து இந்த ஜீவாத்மா பரமாத்மாவில் இணைந்து இரண்டும் ஒன்றுன்னு யாருக்கு தெரிந்து கொள்கிறார்களோ அப்படி அவர்களுக்கு பிறவி இல்லை அதற்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது இந்த மந்திரம். அஸ்ய, இதுக்கும் ஒரு இடத்துல ஒரு அவதாரிக்கை வைக்கிறார். அஸ்ய புனகா வித்யாவதா, இப்படி யார் பார்க்கிறார்கள்? இந்த பேதம் இல்லாமல் ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு யார் பார்க்கிறார்கள் அப்படின்னா, பேதம் யாருக்கு தெரியலையோ அவர்களுக்கு. பேதத்தை தெரியறதுக்கு காரணம் வந்து அஜ்ஞானம். அஜ்ஞானம் இருக்கிறதுனால தான் தனித்தனியாக ஒவ்வொரு பிரதி சரீரம் ஆத்மா இருக்கிறதாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆத்மா இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று, அதுதான் ஞானம். அதை யார் அறிந்து கொள்கிறார்களோ அதுதான் ஞானம். அந்த ஞானம் இல்லாதவர்கள் அஞ்ஞானிகள் பிரதி சரீரம், ஒவ்வொரு சரீரத்திலும் ஆத்மா இருப்பதாக நினைத்து கொள்கிறார்கள். அந்த அஞ்ஞானம் உபாதி இருக்கிறதுனால தான், சரீரம்ங்கிற உபாதி இருக்கிறதுனால அந்த உபாதியை தாண்டி ஒருவரால் எண்ணி பார்க்க முடியவில்லை.
அப்படி இருக்கிறதுனால தான் அந்த அஞ்ஞானத்தினால அவர்கள் பேதத்தை பார்க்கிறார்கள். அந்த பேதம் போக வேண்டும் என்றால் இந்த உபாதிகள் போக வேண்டும். உபாதி போக வேண்டும் என்றால் அதற்கு ஞானம் ஏற்பட வேண்டும். இது அப்போ ஞானிகளை பற்றி இந்த மந்திரம் கூறுகிறது. அந்த இடத்துல தான் சொல்றார் முனேகே விஜானத்தக அப்படின்னு சொல்லிட்டு. விஜானத்தக அப்படின்னாக்க யார் அறிந்தானோ அவன் அப்படின்னு அர்த்தம். அறிந்தவனுக்கு, ஞானிக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ஞானியை பற்றி இந்த இடத்துல சொல்றது. எப்படிப்பட்ட ஞானி அப்படின்னா முனேகே அப்படின்னு போட்டார். முனி அப்படின்னாக்க மனனசீலகா முனிகி அப்படின்னு சொல்றார். யார் எப்பொழுதும் மனனம் செய்து மனசுனால ஆராய்ச்சி பண்ணி அதுலேயே இருந்து ஸ்ரவணம் மனனம் நித்தியாசனம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மனனம் யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் முனிவர்கள். முனி அப்படி மனனம் செய்ததனால் அறிந்து கொண்டவர் விஜானத்தகா, அவர் தான் ஞானி. அந்த ஞானி எப்படி தூய்மையான தண்ணியில் விழுந்தால் அது இரண்டும் ஒன்றாக ஏக்கரசமாக ஆகிவிடுகிறதோ அப்படி ஆகிவிடுகிறானா. அப்படி அந்த யார் மனநசீலனா இருந்த ஞானி ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் இணைத்து பரமாத்மாவாகவே ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்றார். பிரம்மவித் பிரம்மைவ பவத்தின்னு சொல்றான் இல்லையா, யார் பிரம்மத்தை அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறார்கள். அதுக்கப்புறம் அந்த ஞானிக்குன்னு ஒரு தனியான ஒரு அஸ்தித்வம் இல்லை, இவன் தனியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லக்கூடிய ஒரு அந்த இடத்துல ஒரு இதுவே இல்லாமல் போய்விடுகிறது. அதுக்கு தேவையும் இல்லை, அவசரமும் இல்லை, வாய்ப்பும் இல்லாமல் போய்விடுகிறது. அப்படி அவன் ஞானி பிரம்மமயமாக ஆகிவிடுகிறான், பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான். அவனுக்கு தான் அந்த உபாதி பேதமே இல்லை. அதுதான் இந்த இடத்துல சொல்றார் புனகா வித்யாவதா. வித்யை அப்படின்னா அந்த ஞானம், யாருக்கு அந்த ஞானம் ஏற்பட்டதோ, ஞானம் எப்படி ஏற்படுறது அப்படின்னாக்க உபாதி இல்லாமல் இருக்கிறவனுக்கு அதை விளக்குவதற்காக இவர் சங்கரர் ஒரு வார்த்தை போடுறார் அந்த இடத்துல. வித்வஸ்த உபாதிகிருத பேத தர்ஷனஸ்ய அப்படின்னு. பேதம் யார் பார்க்கிறானோ அவன் பேததர்ஷி. அந்த அந்த பேதம் எதனால ஏற்படுறதுன்னா உபாதியினால ஏற்படுறது. உபாதிகிருத பேதம் அப்படின்னு போடுறாரு. உபாதிகிருத பேத தர்ஷனஸ்ய அப்படின்னு போடுறாரு. அந்த உபாதி எதனால, உபாதி அழிந்தது யாருக்கு அழிந்ததோ அவனை பற்றி இந்த இடத்துல சொல்லும்பொழுது வித்வஸ்த உபாதிகிருத பேத தர்ஷனஸ்ய, துவம்சமாயிருக்கணுமா அந்த உபாதிகள். அப்படி பார்க்கக்கூடிய அறிவு யாருக்கு அந்த வேற்றுமையை காண்கிறானோ அந்த வேற்றுமை அறிவு துவம்சமாயிருக்கணும், அழிந்து போயிருக்கணும். அப்படி யாருக்கு அழிந்து போயிருக்கோ அவன் தான் ஞானி. வித்வஸ்த உபாதிகிருத பேத தர்ஷனஸ்ய, அவனுக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா விஷுத்த விஞ்ஞான கன ஏக்கரசம் அத்வயம் ஆத்மானம் பஷ்யதா. சுத்தமான ஏக்கரசமாக இருக்கக்கூடிய ஞானமே வடிவாக இருக்கக்கூடிய இரண்டற்ற ஆத்மாவை யார் பார்க்கிறானோ அவன் தான் விஜானத்தகா முனேகே அப்படின்னு போட்டார். அவன்தான் ஞானி, அவன்தான் முனி, மனநசீலனே அவன்தான், மனனம் செய்பவன் அவன்தான். அவன் எப்படி அந்த ஆத்மாவை பார்க்கிறான், ஆத்மஸ்வரூபம் கதம் சம்பவத்தி, அவனுக்கு அந்த ஆத்மா, அவனோட ஆத்மா என்ன ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்க அதுக்காக தான் இந்த மந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு சொல்றார். ஆத்மஸ்வரூபம் கதம் சம்பவத்தி உச்சியத்தே யதா உதகம் சுத்தே சுத்தம் ஆசிக்தம் தாதிருகேவ பவதி அப்படின்னு. இந்த உதக்கம்னு ஜலம்னு அர்த்தம், சுத்தமான ஜலம். அதுக்கு சங்கரர் எழுதுறார் யதா உதகம் சுத்தே பிரசன்னே, பிரசன்னமான ஜலம், சுத்தமான ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாத, அழுக்கும் இல்லாம மலங்கள் இல்லாத ஒரு சுத்தமான ஜலம். சுத்தம் பிரசன்னம் ஆசிக்தம், இந்த ஜலம் தூய்மையான ஜலம், தூய்மையான ஒரு ஜலத்திலே விழுந்தால் என்னாகும், இரண்டும் ஒன்றாகி ஏக்கரசமாயிடுமா. ஏக்கரசம் ஏவ பவதி ந அன்யதா, ரெண்டும் ஒன்றாக ஆகிவிடும், ஒன்றாக கலந்துவிடும், வேறு விதமாக ஆகாது அப்படிங்கிற. கீழே இருக்கிற ஜலம் நல்ல ஜலமாகவும் நல்ல தூய்மையான தண்ணீராகவும் மேலிருந்து விழும் தண்ணீர் நன்றாக இல்லாவிட்டால் அப்போ இரண்டும் கலந்து வேறு விதமாக ஆகும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல இந்த உதாரணத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க கீழே இருக்கும் தண்ணியும் நல்ல தண்ணீர், மேலிருந்து விழும் தண்ணீரும் நல்ல தண்ணீர், இரண்டும் ஒன்றாக கலந்தால் இரண்டும் ஒரே மாதிரி ஆகிவிடுமே தவிர வேறு விதமாக ஆகாது. உபனிஷதே அதுதான் சொல்றது. தாதிருகேவ பவதி, அதே போன்று ஆகிவிடுமா. ரெண்டும் ததேவ பவதி, ரெண்டும் ஒன்றாக ஆகிவிடும். தாதிருக் அப்படின்னாக்க அதை போன்றுன்னு அர்த்தம். ரெண்டும் ஒரு இதுக்கும் அதுக்கும் ஒரு இரண்டு பொருள் இருந்ததுன்னா இதை போன்று அதுன்னு சொல்ல முடியும்.
ஆனால் இந்த இடத்துல தண்ணீர் மேலேருந்து இதில் விழுந்துடுத்தோன்னாக்க இரண்டு பொருள் இல்லை, இரண்டும் ஒன்றாக ஏக்கரசமாகிவிடும். அதனால் தாதிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்ன, பொருள் என்ன அப்படின்னாக்கா அதுவாகவே ஆகிவிடும்னு எடுத்துக்க வேண்டும். அது போன்றுன்னு இல்லாமல் அதுவாகவே அப்படின்னு அந்த இடத்துல எடுத்துக்கணும். தாதிருகேவ பவதி ததேவ பவதி ஏவம், அதே போன்று என்னாகும் அப்படின்னா ஆத்மா அப்படி ஏவமேவ பவதி. இந்த ஜீவாத்மா எப்போ பரமாத்மாவுடன் இணைகிறதோ அப்போ இரண்டும் ஒன்றாகவே இருக்கிறதுனால இரண்டும் ஒன்றாகவே ஆகிவிடும். இந்த இடத்துல ஒரு 10 பானைகள் இருக்கு, பானை உள்ளும் ஆகாசம் இருக்கிறது, இந்த அறையை விட்டு வெளியேவும் ஆகாசம் இருக்கிறது, பெரிய ஆகாசம், பானைக்குள் இருக்கக்கூடியது சிறிய ஆகாசம், பானை ஆகாசம். இந்த பானை ஆகாசம் சின்னதாக இருந்தாலும் எப்பொழுது அந்த பானைங்கிற ஒரு வடிவம் போய்விட்டால் அது அந்த பெரிய ஆகாசத்துடன் கலந்து ஒன்றாகவே ஆகிவிடுகிறதோ, அது கலக்கிறதுன்னு கூட சொல்ல முடியாது. அது என்னைக்காவது பிரிஞ்சிருந்தால் தானே அது கலந்து இருக்கிறதா சொல்ல முடியும். நம்மளுடைய உபாதி திருஷ்டியினால் நம்ம எப்போ அதை பானைன்னு அதை பார்த்துட்டோமோ அப்போ அது ஒரு தனியாக பெரிய ஆகாசத்திலிருந்து தனியாக பிரிந்திருப்பது போன்று தோன்றுகிறது. ஆனால் யாருக்கு அந்த உபாதி தெரியவில்லையோ, யார் ஞானியோ அவர்களுக்கு அந்த வேற்றுமையே கிடையாது. அப்படி அந்த பானைங்கிற ஒரு உபாதி போன பிறகு அந்த பானைக்குள் இருந்த ஆகாசம் என்னாகிறது அப்படின்னா அது மகா ஆகாசம், அந்த பெரிய ஆகாசத்துடன் கலந்து ஒன்றாகவே ஆகிவிடுகிறது. அதுக்கப்புறம் அந்த உபாதி போன பிறகு அது மகா ஆகாசம், பெரிய ஆகாசம், இது சின்ன ஆகாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமே அது இருக்க முடியாது. அதுபோல இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும், அந்த ஜீவாத்மா எப்போ அந்த தன்னுடைய உபாதிகளை விட்டுவிட்டதோ, தன்னில் இருக்கக்கூடிய மலங்களை எப்பொழுது விட்டுவிட்டதோ, நிஷ்கலமாக இருக்கக்கூடியது நிர்மலமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா பரமாத்மாவாகவே ஆகிவிடுகிறது. உபாதிகளை விட்டால் அது பரமாத்மாவாகவே ஆகிவிடுகிறது. அதை ஆகிவிடுகிறதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அது அதுவாகவே முடிந்துவிடும். அதை சொல்வதற்கும் ஒருவன் இருக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஏவம் அப்போ என்ன ஆறுது அப்படின்னா ஏக்கத்துவம் பவதி. அந்த இரண்டு தண்ணியும் சேர்ந்து எப்படி ஒன்றாகவே ஆச்சோ அதே போல இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைந்து ஏக்கத்துவம் பவதி அப்படின்னு சொல்றாரு. அதை யார் பார்க்க, யாருக்கு அப்படி நடக்கிறது அப்படின்னா அதை யார் அறிந்து கொண்டு இருக்கிறானோ, யாருக்கு அந்த உபாதி எல்லாம் அழிந்து விட்டதோ அவனுக்கு. அவன் யார் அப்படின்னா அவன் தான் அந்த விஜானத்தக முனேகே அப்படின்னு போட்டார். அவன் தான் அறிந்தவன், ஞானி அப்படின்னு சொல்றாரு அவர் அந்த இடத்துல. முனேகே மனநசீலசிய ஹே கௌதம அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா தஸ்மாத் குதார்க்கிக பேத திருஷ்டிம் நாஸ்திக குதிருஷ்டிம் ச உஜ்ஜித்வா மாத்ரு பித்ரு சகஸ்திரேபியோ அப்படி ஹிதைஷினா வேதேன உபதிஷ்டம் ஆத்மைக்கத்துவம் சாந்ததர்பைஹி ஆதரணீயம் இத்தியர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு பொழிப்புரை எழுதுறார், பாஷ்யம் எழுதுறார். ஆக இதுலேருந்து என்ன சொல்றார் அப்படின்னாக்க, ஒருவன் இந்த தார்க்கிகர்கள் சொல்ற மாதிரி ஒரு பேத திருஷ்டியை விட்டுறணும் அப்படின்னு சொல்றாரு. பேத திருஷ்டி இருக்கக்கூடாது, வேற்றுமை உணர்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தார்க்கிகர்கள் அப்படின்னு சொன்ன இந்த இடத்துல யாருக்கெல்லாம் பேத திருஷ்டி இருக்கோ அவர்கள் எல்லாரையும் எடுத்துக்கணும். நம்ம ஆஸ்திக மதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 விதமான தத்துவங்கள் நமக்கு இருக்குது. 6 தத்துவங்கள் நம்மளுடைய ஆஸ்திக தர்ஷனத்தில் இருக்கின்றன. இவை எல்லாமே எது இந்த உலகத்திலோ இல்லை எது இருக்கக்கூடியதிலேயே ஒரு ஃபைனல் ஒரு மனிதன் அடைவதற்கு உண்டான இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணுவதற்காக வந்தவை இவை எல்லாமே. இதில் உத்தரமீமாம்சா தான் இந்த ஆத்மாவை பற்றி சொல்கிறது. உத்தரமீமாம்சா அப்படிங்கிறது தான் வேதாந்தம். வேதாந்தத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியது பூர்வ மீமாம்சா. அவர்களை பொறுத்தவரை இந்த ஆத்மான்னு ஒன்று இருக்குது. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்க செயல்களை செய்து அதனுடைய கர்ம பலன்களை அடைந்து அதை அனுபவித்து திரும்பவும் செய்து அனுபவித்து திரும்பவும் செய்து அனுபவித்து இப்படியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய நோக்கம். இதுபோல் ஒவ்வொரு தர்ஷனத்துக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குது. இப்படி இந்த மற்ற எல்லா தர்ஷனங்களும், இந்த 5 தர்ஷனங்கள், முதல்ல 5 தர்ஷனங்களுக்கும் அந்த பேத புத்தி உண்டு. அந்த பேத புத்தி இல்லாமல் இருக்கக்கூடிய தர்ஷனமானது இந்த உத்தரமீமாம்சை. அதுதான் வேதாந்த மதம். வேதாந்தத்தை பொறுத்தவரை ஆத்மாவில் வேறுபாடு கிடையாது, அத்வைத்தமானது ஒரே
ஆத்மா தான், இருக்கக்கூடியது ஆத்மா ஒன்று, இரண்டாவதாக வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மதம் அந்த வேதாந்த மதம். அந்த வேதாந்த மதத்தை ஆதரித்து அது வழியாக அதை தான் இந்த உபனிஷதங்கள் எல்லாம் போதிக்கிறது அப்படிங்கிறதையும் இவர் சொல்கிறார் இந்த இடத்துல. ஹிதைஷினா வேதேன உபதிஷ்டம் ஆத்மைக்கத்துவம், ஆத்மா ஒன்று அப்படிங்கிறது அதை உபதேசிக்கிறது யார் அப்படின்னாக்க வேதேன அப்படின்னு போட்டார். இந்த வேதமே இதை தான் சொல்கிறது. அது எப்படிப்பட்ட வேதம் அப்படின்னா ஹிதைஷினா அப்படின்னு போட்டார். ஒரு மனிதனுக்கு ஹிதத்தை விரும்புகிறதான் அது. ஏன்னா இந்த ஆத்மா ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு புரியவில்லையோ, யார் அறிந்து கொள்ளவில்லையோ அஞ்ஞானி, அவன் திரும்ப திரும்ப பிறவிப்பு இருக்கிறான், திரும்ப திரும்ப பிறக்கிறான், இறக்கிறான், துன்பங்களை அனுபவிக்கிறான். அப்போ துன்பங்களை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது யார் துன்பங்கள் அனுபவிக்க கூடாதுன்னு யார் நம்மை பார்த்து விரும்புகிறார்களோ அவர்கள் நமக்கு ஹிதம் சொல்லுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இதமாக இருக்கிறார்கள்னா நண்பர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் தான் நமக்கு நண்பர்கள். அப்படிப்பட்ட நண்பர் மாதிரி இருக்கான் இந்த ஒரு உபனிஷதம். நம்ம மனிதர்கள் துன்பப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி, நமக்கு நன்மையை விரும்பி இந்த உபனிஷதம் ஆத்மாவின் ஏகத்துவத்தை உணர்த்துகிறது. அதனால இதை ஹிதைஷினி அப்படின்னு போடுறார். ஹிதைஷினா வேதேன, நன்மையை விரும்புபவர்கள் ஹிதைஷி. ஒரு மனிதனுக்கு அவனுடைய தாயும் தந்தையும் நண்பர்களும் ஒரு நன்மையை விரும்பலாம், சரி. ஆனால் இந்த வேதம் சங்கரரோட வாக்கியத்தில் சொல்கிறேன், மாத்ரு பித்ரு சகஸ்திரேபியோ அப்பி ஹிதைஷினா அப்படிங்கிற. ஒரு அம்மாவும் அப்பாவும் ஒரு பையனுக்கு எப்படி நன்மையை வர வேண்டும்னு விரும்புவார்களோ அப்படி 1000 அப்பா அம்மாவை விட ஜாஸ்தியாக இவர் விரும்புகிறதான் இந்த உபனிஷத். மாத்ரு பித்ரு சஹஸ்ரேபியா அப்படின்னு சொல்றாரு. சஹஸ்ரம்னா 1000. 1000 அப்பா அம்மா கூட ஒரு மனிதனுக்கு அவ்வளவு நன்மையை விரும்ப மாட்டார்கள். அப்படி இந்த வேதம் ஒரு மனிதனுக்கு அவ்வளவு நன்மையை விரும்புகிறது. அது இந்த ஆத்மாவை ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. அதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா அப்பா அம்மா அப்படின்னாக்க அவர்கள் இந்த பிறவியில் ஒரு அப்பா அம்மா இருந்திருப்பார்கள். இந்த 100 வருட காலத்தில் நாம் வாழப்போகும் 100 வருட காலத்திற்கு தான் நமக்கு என்ன வேண்டும்னு அவர்களுக்கும் தெரியும், நமக்கும் அதுதான் தெரியும். ஆனால் இந்த வேதம் நம்மளுடைய பிறவியே கிடையாது. நம்ம ஒரு மனிதன் அனாதியானவன் அப்படின்னு சொல்றது. அவனுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. இதற்கு முன்னாடி எத்தனையோ பிறவி இருந்திருக்கலாம். அதெல்லாம் எப்பொழுது நமக்கு இந்த உடல் தோன்றுகிறதோ அப்பொழுது நமக்கு பிறவி இருப்பது போல தோன்றுகிறது. அப்படி பல பிறவிகளுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய, பிறவிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் இணைத்து ஒன்று அப்படின்னு எப்பொழுது சொல்லிக் கொடுக்கிறதோ, எப்பொழுது நாம் அறிகிறோமோ அதுக்கப்புறம் நமக்கு எந்த விதமான துன்பமும் இருக்காது. அந்த துன்பமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது இந்த வேதாந்தம். அதனால 1000 தாய் தந்தையரை விட ஒரு நன்மை, நமக்கு நன்மையை விரும்பி இது சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி அதனால் அந்த ஆத்மா ஏகத்துவத்தை அறிந்து கொண்டு நல்வழியில் செல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு எழுதுறார். அதுக்கு தான் தார்க்கிக பேத திருஷ்டி முஜ்ஜித்வா. அந்த தார்க்கிகர்கள் இந்த சாங்கிய, யோகம், நியாயம், வைசேஷிக்கம், பூர்வ மீமாம்சா இவையெல்லாம் என்ன தாத்பரியம் சொல்கிறதோ அதையெல்லாம் தாண்டி வேதாந்தத்திற்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறது. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் ஆஸ்திக தர்சனம், அதை விட்டுடுவோம். நாஸ்திக குதிருஷ்டிம் சௌஜைத்வா அப்படிங்கிறார். ஆஸ்திகர்களுடைய திருஷ்டியே அதிலேயே இருக்கக்கூடிய பேதத்தையும் தாண்டுங்கள், நாஸ்திகர்களுடைய திருஷ்டியையும் தாண்டுங்கள் அப்படிங்கிறார். ஆஸ்திகம் அப்படின்னாக்க இந்த உடலை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குன்னு அதையாவது ஒத்துக்கிறார்கள் அவர்கள். நாஸ்திகர்கள்னா அதையும் ஒத்துக்கிறது இல்லை. அவர்களுடைய திருஷ்டி, அவருடைய ஞானம் இருக்கிறதே அது குதிருஷ்டி அப்படிங்கிறார். அப்படின்னாக்க ரொம்ப சின்னது, அல்பம்னு அர்த்தம். எப்பொழுதுமே கிராமம் அப்படின்னா ஒரு சின்னது கிராமம், குக்கிராமம்னா அதை விட சின்னது. அப்படின்னா அது ரொம்ப அல்பம்னு அர்த்தம், ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். அப்படி நாஸ்திக குதிருஷ்டி அப்படின்னு போடுற. திருஷ்டி அப்படின்னாக்க ஒரு ஞானம், அந்த ஞானம் குதிருஷ்டி, அல்பமான திருஷ்டி. அவர்களுக்கு இந்த உடலை தாண்டி வேற எதுவும் தெரியாது, அதனால அது குதிருஷ்டி அப்படிங்கிறார். அதையும் விட்டுட்டு எல்லாருக்கும் பரந்த மனப்பான்மையுடன் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிடுறாரு இந்த இடத்துல. இப்படியாக 2வது அத்தியாயம் முதல் வள்ளி முடிந்தது. இப்போ 2வது அத்தியாயத்தில் 2வது வள்ளி நாம் பார்க்க வேண்டும். அதில் ஒரு மந்திரத்தில், முதல் மந்திரத்துக்கும் இவர் அவதாரிக்கை வைக்கிறார். புனரபி பிரகாராந்தரேண பிரம்மதத்துவ நிர்தாரணார்த்தோ அயம் ஆரம்பா அப்படின்னு சொல்லிட்டார்.
இந்த பிரம்ம தத்துவத்தை எவ்வளோ தடவை தான் சொன்னாலும் திருப்பி 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 இந்த ஒரு உபனிஷத்தெல்லாம் சொல்லிகிட்டே இருக்குது. இந்த இதுலேயும் ஈஷாவாசிய உபனிஷத்தில் எழுதும் பொழுது திரும்ப திரும்ப ஒரே அர்த்தத்தையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்குது. அப்போ எழுதுறாரு அந்த இடத்துல சங்கரர், ந மந்திராணாம் ஜாமிதா அஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஜாமிதா அப்படின்னா போர் அப்படின்னு அர்த்தம். போர் அடிக்காதான் மந்திரங்களுக்கு, திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கான், சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறதான் மந்திரங்கள். ஏன் அப்படின்னாக்க மந்திரம்னாலே அதுதானே. மந்திரம்னா நமக்கு ஜபம் பண்ணணும் அப்படின்னாக்க ஒரே பொருளையே திரும்பி திரும்பி நம்ம சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதானே. அதுபோல் இந்த மந்திரங்களும் சொல்லிகிட்டே இருக்கு. ஏன்னா அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஆத்மாங்கிறது, ஆத்ம தத்துவம் ரொம்ப ரொம்ப துர்விக்ஞேயம். ஏன்னா முன்னாடியே பார்த்தோம், க்ஷுரஸ்ய தாரா நிஷிதா துரத்தியா துர்கம் பதஸ்தத் கவையோ வதந்தி அப்படின்னு. அது ஒரு கத்தி மேலே நடந்து போகிற மாதிரி ஒரு கடினமான காரியம். அதை சொல்லிக் கொடுப்பது இந்த 1000 தாய் தந்தையரை விட நலம் விரும்புவதான இந்த உபனிஷத் திரும்ப திரும்ப சொல்றதில்லை. அதில் ஒன்றும் தப்பும் இல்லை. அதனால்தான் பிரம்மசூத்திரத்தில் எழுதும்போது வியாச பகவான் எழுதுறார், ஆவருத்திகி அசக்கிருத்து அப்படின்னு. அசக்கிருத ஆவருத்திகி, திரும்ப அசக்கிருத்து அப்படின்னா ஒரு தடவை இல்லை, பல முறைன்னு அர்த்தம். திரும்ப 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 இது திருப்பி திருப்பி சொல்றது. ஆவருத்தின்னா திருப்பி திருப்பி சொல்றது அப்படின்னு அர்த்தம். உபதேஷாத் அப்படின்னு. ஏன்னா அந்த உபதேசம் அதை சொல்லி சொல்லி ஆகணும் அப்படி. இந்த இது சாந்தோக்கிய உபநிஷத்தில் பார்த்தோமே, ஸ்வேதகேத்துவுக்கு 9 முறை சொல்லி கொடுக்குறாரு அவங்க அப்பா. ஒரு தடவை சொன்னாலே புரியலை, என்ன புரியாது, அப்படி புரியாத தத்துவம் அது. 9 முறை சொல்லி கொடுத்த அப்புறம் தான் அவனுக்கு புரிகிறது. அதனால இந்த உபநிஷதங்களும் திரும்பி 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 நமக்கு சொல்கிறது. இந்த வழியில் சொன்னால் உனக்கு புரியலை, சரி வேறு விதத்தில் சொல்கிறேன் புரிந்துகொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. புனரப்பி பிரகாராந்தரேன, வேற ஒரு பிரகாரத்தில் சொல்றது. பிரம்ம தத்துவ நிர்தாரணார்த்தோ அயம் ஆரம்பகா, பிரம்ம தத்துவத்தை நிர்தாரணம் பண்ணுவதற்கு புரிய வைப்பதற்காக இந்த அயம் ஆரம்பகா, இந்த வள்ளி ஆரம்பிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா துர்விக்ஞேயத்வாத் பிரம்மணகா, இந்த பிரம்ம தத்துவத்தை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதுனால அப்படின்னு. இப்போ மந்திரம் சொல்றேன். 2வது வள்ளியில் 2வது அத்தியாயத்தில் 2வது வள்ளியில் முதல் மந்திரம், புறம் ஏகாதசம் புறம் ஏகாதச துவாரம் அஜஸ்ய அவக்ரசேதசஹ அனுஷ்டாய ந சோச்சதி விமுக்தஸ்ச விமுச்யதே ஏதத் வைதத். புறம் அப்படின்னாக்க நகரம் அப்படின்னு அர்த்தம். இந்த மந்திரத்தில் நம்மளது உடலை ஒரு நகரத்துடன் ஒப்பிடுகிறார். ஒரு நகரம், ஒரு ராஜாங்கம் இருக்கு, ராஜா வருகிறார், ராஜா இருக்கிறார். ராஜா வரும்பொழுது ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரத்துக்கு பல வழிகள் இருக்கும், வாசல்கள் இருக்கும். ஒவ்வொரு வாசல்களிலும் துவாரபாலகர்கள் இருப்பார்கள். இப்படியாக ஒரு பெரிய ஒரு நகரத்துடன் இந்த உடலையும் இந்த மந்திரம் ஒப்பிடுகிறது. எப்படி அப்படிங்கிறது இங்கே இந்த இடத்துல பார்க்கலாம். புறம் இவ புறம் ஏகாதசத்வாரம். இந்த உடல்ல 11 துவாரங்கள் இருக்கிறதா, 11 ஓட்டைகள் இருக்கிறது. அஜஸ்ய அவக்ரசேதசஹா அப்படின்னு சொல்றார். இந்த புறம், இந்த சரீரம் ஆகிய புறம் நகரம் யாருடையது அப்படின்னாக்க ஆத்மாவுடையதான். ஆத்மா இதில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அஜஸ்ய அப்படின்னு போட்டார். அஜம் அப்படின்னாலே அந்த ஆத்மாவை குறிக்கிறது. ஏன்னா அதுக்கு தான் அந்த பிறவிங்கிறதே இல்லாது. ஜ அப்படின்னா பிறத்தல், அஜ அப்படின்னா பிறப்பி எதுக்கு இல்லையோ அதுதான் அஜஹா. ந ஜாயத்தே பிரியத்தே விபஷ்யத்து நாயம் பூத்வா பவிதா வான பூய. நம்ம தான் முன்னாடி பார்த்தோம் இதே மந்திரத்தை, இதே கட உபநிஷத்தில். அந்த ஆத்மாவுக்கு ஒரு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அப்படி அஜஹா அப்படின்னா அது பிறப்பில்லாத அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவுடையது இந்த சரீரம் அப்படின்னு சொல்றது. ஆத்மா இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது எப்படிப்பட்டது அப்படின்னா வக்ர சேதசகா அப்படின்னு சொல்றாரு. சேத்தஸ் அப்படின்னாக்க சைத்தன்ய ரூபமாக வடிவமாக இருக்கக்கூடியது, அறிவு வடிவமாக ஞான ரூபமாக இருக்கக்கூடியது. அதுவும் அவக்ர சேதசகா, எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஞானம், நித்தியமானது. அது விகாரங்கள் எதுவும் இல்லாத ஞானம், மாறுபாடு இல்லாத ஞானம், விருத்தி ஞானம் கிடையாது. அது ஞான ஸ்வரூபமாக எது இருக்கிறதோ அதுதான் அந்த இடத்துல அவக்ரசேதசகா அப்படின்னு போட்டது. அப்படி அது ஞான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுடையது, பிறவியற்ற அந்த ஆத்மாவுடையது இந்த சரீரம். அது 11 துவாரங்களுடன் இருக்கக்கூடிய இந்த சரீரம்.
அந்த எந்த ஆத்மாவுடையதோ அந்த ஆத்மாவை யார் தெரிந்து கொள்கிறார்களோ அனுஷ்டாய நசோச்சதி. அனுஷ்டாய அப்படின்னாக்க அணு அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். ஷ்டா அப்படிங்கிற தாத்து தாத்துன்னா அந்த வர்ப். அது அந்த வர்புக்கு என்ன அர்த்தம், வினைச்சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அருகில் இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அந்த யார் அந்த ஆத்மாவின் அருகில் சென்று விடுகிறார்களோ, யார் அந்த ஆத்மாவை அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நசோச்சதி அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவர்கள் எதற்கும் பயப்படுவதில்லை, எதற்கும் வருத்தப்படுவதில்லை. வருத்தங்களும் பயங்களும் எங்கே ஏற்படுகிறது அப்படின்னு இந்த சம்சாரத்தில் தான் ஏற்படுகிறது. சம்சாரத்தை தாண்டியவுடன் அந்த ஆத்மாவில் யார் ஆத்மா ஞானம் யார் பெறுகிறார்களோ அவர்கள் இந்த சம்சாரத்தை தாண்டி விடுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு பயமும் சோகமும் இருப்பதில்லை. விமுக்தஷ்ச விமுச்சியதே அப்படின்னு சொல்றாரு. விமுக்தகா அப்படின்னா முக்தி அடைந்தவனாக ஆகிவிடுகிறான். அவன் முக்தி அடைந்தவனாக ஆகிவிட்டு விமுச்சியத்தை அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் முக்தி உடையவனாக ஆகிறானா. இரண்டு இடத்துல சொல்றாரு. அவன் முக்தி அடைந்தவனாக இருந்து முக்தி அடைகிறான் அப்படின்னு. அது எப்படி முக்தி அடைந்தவனாக இருந்து முக்தி அடைந்தவனாக ஆக முடியும் அப்படிங்கிறது பின்னாடி வரப்போறது. முதல் முக்தி அடைந்தவனாக இருந்து அப்படிங்கிறதுக்கு ஜீவன் முக்தனாக இருந்து அப்படின்னு அர்த்தம். திரும்ப விமுச்சியத்தை அப்படின்னு வருது இல்லையா, அது விதேக முக்தி, அதாவது உடலை விட்ட பிறகு முக்தி அடைவது விதேக முக்தியின் பேரு. தேகம் இல்லாமல் முக்தி அடைவது விதேக முக்தி. அப்படி ஆகிவிடுகிறான். ஜீவன் முக்தனாக இருந்து அவன் உடல் விழும் பொழுது விதேக முக்தனாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு இந்த இடத்துல ஸ்லோகம் சொல்றது. ஏதத் வைத்தத், அந்த ஆத்மா எதுவோ அதுதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கிறார். சங்கரருடைய பாஷ்யம் பார்க்கலாம். புறம் இவ புறம். இது இந்த புறம் அப்படின்னாக்க நகரம்னு அர்த்தம். இந்த சரீரமும் ஒரு நகரம் போன்று இருப்பதனால இந்த சரீரத்துக்கு உவமையாக புறத்தையே சொல்லிவிடுகிறார், நகரத்தையே சொல்லிவிடுகிறார். சரீரம்னா உடல். இந்த உடல் ஒரு நகரம் போன்று இருக்கிறது அப்படி. ஏன் அப்படின்னா ஒரு நகரத்துக்கு உள்ளே நுழைவதற்கான வாயில் இருக்கும், தோரண வாயில் இருக்கும். பலவிதமான கிழக்கு பகுதியில் இருந்து வாயில், மேற்கு பகுதி வாயில், தெற்கு வடக்கு, இப்படி பலவிதமான வாயில்கள் இருக்கும். அப்படி இந்த உடலுக்கும் பலவிதமான வாயில்கள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லை, வாயில் இருந்தால் அதுக்கு கேட்டுன்னு ஒன்று இருந்தால் கேட் கீப்பர்னு ஒருத்தன் இருக்கணும் இல்லையா, அப்படி துவாரபாலக்கர்களும் இருப்பார்கள். அதுக்கு அதிஷ்டாத்திரு தேவதைகளும், அது அமைச்சர்கள் இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு அதிஷ்டாத்திரு தேவதைகள் இருக்கின்றன. இப்படியாக பலவிதமான ஒரு உவமை, ஒரு சாமியம் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் சமத்துவம் இருக்குது. அதனால இதை சரீரத்தை புறம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறார். பால அதிஷ்டாத்ராதி அநேக புற உபகரண சம்பத்தி தர்ஷனாத்து ஷரீரம் புறம் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல இந்த சரீரத்தையே புறம், நகரம் அப்படின்னு சொல்லிடுறார். எப்போதுமே ஒரு நகரம் அப்படின்னு இருக்கு. இப்போ நமக்கு சாதாரணமாக அது பெரிய விதத்தில், பெரிய லெவலில் எடுத்துக்காமல் ஒரு சிறிய இதில் எடுத்துப்போம். ஒரு வீடுன்னு இருக்குன்னு வச்சுப்போம். வீட்டுக்கு வாசல் இருக்கும். ஒரு வீட்டினை யாராவது கட்டினால் அந்த வீடு யாருக்காக இருக்கும் அப்படின்னா வீட்டு சொந்தக்காரனுக்கு இருக்கும். வீட்டுக்கு சொந்தக்காரனுடையது அந்த வீடு. வீட்டை விட வேறானவன் வீட்டு சொந்தக்காரன். வீட்டை விட வேறான அந்த சொந்தக்காரனுடையது இந்த வீடு. அதுபோல இந்த உடல் அப்படிங்கிற நகரம் உடலை விட வேறான ஆத்மாவினுடையது அப்படின்னு அர்த்தம். அப்போ உடலை விட வேறானதாக எது இருக்கிறதோ அதை சேர்ந்தது இந்த உடல். இந்த நகரம்ங்கிறது யாருது அப்படின்னாக்க நகரத்தை விட வேறாக ஒருவன் இருக்கிறானே ராஜா, அவனுடையது. அவனுக்கும் அந்த நகரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவனுக்காக, அந்த ராஜாவுக்காக கட்டப்பட்டது அந்த நகரம். அது ஒரு வீட்டின் தலைவனுக்காக கட்டப்பட்டது அந்த வீடு. அதுபோல இந்த உடல் கட்டப்பட்டது இப்படி ஒரு நகரம் போன்று கட்டப்பட்டிருக்கிறது. யாருக்காக கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த உடலுக்குள்ளே வசிக்கின்ற, அந்த நகரத்துக்குள்ளே வசிக்கின்ற ராஜா இருக்கிறானே, அதுக்கு சமமாக இந்த உடலுக்குள்ளே வசிக்கின்ற ராஜாவாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா எதுவோ அதுக்காக வந்தது இந்த சரீரம். அந்த ஆத்மாவை யார் அறிந்து கொள்கிறானோ அதுதான் அந்த ஆத்மா உடலை விட்டு வேறானதுன்னு சொல்லியாச்சு. இந்த எப்படி இந்த வீட்டை விட வேறானவனாக இந்த வீட்டுக்காரன் இருக்கிறானோ அதுபோல இந்த உடலை விட வேறானதாக இருக்கிறது இந்த உடலுக்குள்ளே உறையுமானது ஆத்மா. அதுதான் அஜஹா அவக்ரஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. பிறப்பில்லாதது. இந்த உடல் பிறக்கக்கூடியது,
ஆனால் இந்த உடலை விட வேறானதாக இருக்கிறதே இந்த ஆத்மா, அது பிறக்காது. அஜஸ்ய, அப்படி யார் அப்படி பிறக்காமல் இருக்கிறார்களோ அந்த ஆத்மாவினுடையது இந்த சரீரம். அவக்ரச்சேதசக, நித்திய ஞான வடிவமாக இருக்கக்கூடியது எதுவோ அந்த ஞான வடிவமாக இருக்கக்கூடிய ஆத்மாவினுடையது இந்த சரீரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். புறம், இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, ஒரு நியாயம் கூட இருக்கும். நியாயம்னா ஒரு லாஜிக். நம்ம பழமொழின்னு சொல்கிறோமே, சமயத்தில் தமிழில் ஏதாவது ஒரு இதை விளக்க வேண்டும் என்றால் ஒரு பழமொழியை சொல்லி அதை விளக்கி விடுகிறோம். அதுபோல் இந்த சமஸ்கிருதத்திலே நிறையா நியாயங்கள், நிறையா பழமொழிகள் இருக்கின்றன. ஒரு இது சம்ஹதஸ்ய பரார்த்தத்வாத் அப்படின்னு சொல்லிட்டு, சம்ஹதம் அப்படின்னாக்க எதெல்லாம் ஒரு நிறைய பொருட்களால் ஆக்கப்பட்டிருக்கிறதோ, பல பொருட்களின் சேர்க்கையால் எது ஆக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கு பேர் சம்ஹதம்னு பேர். அது பல பொருட்களால் சேர்ந்து ஆக்கப்பட்டது இந்த சரீரம், இந்த நகரம், இந்த வீடு, இது எல்லாமே பல பொருட்களால் ஆக்கப்பட்டது. அது எதுவுமே தனக்காக ஆக்கப்பட்டதே கிடையாது. அதுதான் நியாயம் இந்த இடத்துல. எது பல பொருட்களால் ஆக்கப்பட்டதோ செய்யப்பட்டதோ அது பரார்த்தத்வாத், பரன் வேற ஒருவனுக்காக செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த நகரம் அப்படிங்கிறது நகரம் நகரத்துக்காக செய்யப்படவில்லை, நகரத்துக்கு சுவாமியாக, நகரத்துக்கு ராஜாவாக யார் இருக்கிறானோ அவனுக்காக செய்யப்பட்டது. வீடு பல பொருட்களால் ஆக்கப்பட்டது. இந்த வீடு, அந்த வீடு யாருக்காக செய்யப்பட்டது அப்படின்னா, அது வீட்டுக்காகவே வீடு செய்யப்படவில்லை, வீட்டில் வசிப்பவனுக்காக, வீட்டின் தலைவனாக யார் இருக்கிறானோ அவனுக்காக செய்யப்பட்டது. இப்போ நம்ம இதுக்கு சந்திரமண்டலத்துக்கோ இல்லை ஏதோ இப்போ மங்கள்யான் விட்டுருக்கோம், செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள்யான் போய் பார்த்துருக்கு. அங்கே போனோடனே ஏதோ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுப்போம். வீடு இருந்தது அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே யாரோ இருந்திருக்கிறார்கள்னு அர்த்தம். சாதாரணமாக அதுவாக உருவாகி இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? அப்படி உருவாகி இருந்தது ஒன்று இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு யாருக்கோ ஒருவனுக்காக செய்யப்பட்டது அப்படின்னு தானே அர்த்தம். அதுபோல் எதுவுமே தனியாக தானாகவே இருக்கவே முடியாது. யாரோ ஒருவனுக்காக ஒரு இன்டெலிஜென்ஸ் காஸ் இருக்கணும். அந்த இடத்துல ஒரு பொருளை செய்ய வேண்டும் என்றால் அந்த இடத்துல ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். அந்த ஒரு இவன் சைத்தன்ய ஸ்வரூபமாக ஞானவானாக ஒருவன் இருக்க வேண்டும், அவனுக்காக அது செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். அதுபோல இந்த சரீரம் எந்த விதமான ஒரு ஞானமும் இல்லாதது இந்த சரீரம். ஏன்னா இந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது, பஞ்சபூதங்களின் சேர்க்கையாக ஆக்கப்பட்டது இந்த சரீரம். அந்த சரீரம் எப்படி தானாக ஆகியிருக்க முடியும்? அது ஆகியிருக்க முடியாது. அதை ஆக வேண்டும் என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு சக்தி, ஞான சக்தி இருந்திருக்க வேண்டும். அந்த ஞான சக்தியை சேர்ந்தது இந்த சரீரம், அந்த ஞானத்தை விட வேறானது இந்த சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டுறார். அதுதான் அது சங்கதஸ்ய பரார்த்தத்வாத் அப்படிங்கிற நியாயம். அது இந்த புறம் சோபகரணம் ச ஸ்வாத்மனா அசம்ஹத ஸ்வதந்திர சுவாமியர்த்தம் திருஷ்டம் அப்படிங்கிறது. சுதந்திரமானவன் அந்த சுவாமி, அந்த வீட்டுக்காரன் வீட்டை விட சுதந்திரமானவன். அவன் அந்த வீட்டை இப்படியும் கட்டிக்கலாம் அப்படியும் கட்டிக்கலாம். அவனுக்கு அந்த சுவாதந்திரியம் இருக்கு. அந்த சுவாதந்திரியம் அவனுக்கு மட்டும்தான் இருக்காது. யார் ராஜாவோ, யார் தலைவனோ வீட்டுக்கு அவனுக்கு இருக்கு. ஆனால் அந்த வீட்டுக்கு நானே இப்படி மாறிக்கிறேன் அப்படின்னு நினச்சாக்கா அதெல்லாம் மாறிக்க முடியாது. அதனால் அந்த எதெல்லாம் சேர்க்கையினால் ஏற்படுகிறதோ அவை அனைத்தும் சேர்க்கையற்ற ஒன்றேயாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை சேர்ந்தது அப்படின்னு தெரியறது. அது எப்படியோ அதே போல தான் இந்த உடலும். ததா இதம் புறம் புறசாமான்யாத், இதுவும் இந்த உடலும் அந்த நகரம் போன்று இருக்கிறதுனால எப்படின்னா அநேக உபகரண சம்ஹதம், பலவிதமான பொருட்களின் சேர்க்கையினால் இருக்கக்கூடியது இந்த உடல் சரீரம். அப்படிப்பட்டது அது. அதனால அது இந்த சரீரத்தை விட வேறாக எது இருக்கோ அதுக்காக செய்யப்பட்டது. ஸ்வாத்மனா அசம்ஹத ராஜஸ்தானிய சுவாமியர்த்தம் பவித்தும் அர்ஹதி. அதனால அந்த வீடு எப்படி அந்த வீட்டு தலைவனுக்கு, வீட்டை விட வேறானவனாக இருக்கக்கூடிய அந்த தலைவனுக்கு சேர்ந்ததாக இருக்கிறதோ அதே போல இந்த உதாரணத்திலையும் இந்த உடல் அப்படிங்கிற வீடு உடலுக்குள் உள்ளுரையும் இந்த ஆத்மாவிற்கு உடலை விட வேறான இந்த ஆத்மாவை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். தச்சைதம் ஷரீராக்கியம் புறம் ஏகாதசத்வாரம். இந்த ஷரீரம்ங்கிற நகரத்துக்கு 11 வாயில்கள் அப்படின்னு சொல்றார். ஏகாதசத்வாராணி அஸ்ய ஷரீரஸ்ய, இந்த சரீரத்துக்கு 11 துவாரங்கள் இருக்கின்றன. அந்த 11 துவாரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சப்த சீர்ஷன்யானி
தலையிலேயே இந்த முகத்துக்குள்ளேயே ஒரு 7 இருக்கு. நாபியாசக அர்வாஞ்சி 3, நாபி முதல் இருக்கக்கூடிய 3 துவாரங்கள். அப்புறம் சிரசி ஏக்கம், யோகிகளுக்காகவே ஒரு துவாரம் இங்கே இருக்குது. சிரசி அப்படின்ன தலையில் இருக்கக்கூடிய பிரம்மரந்திரம்னு பேர். அந்த பிரம்மரந்திரம் அப்படிங்கிற ஒரு துவாரம் 7, 3, 10, 1, 11 துவாரங்கள் இருக்கின்றன. அதனால இது வந்து ஏகாதசத்வாரம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். தத்ர தைஹி ஏகாதசத்வாரம் புறம் அப்படின்னு சொல்லி அந்த புறமாக இருக்கக்கூடியது யாருடையது அப்படின்னா கஸ்ய அப்படின்னு ஒரு கேள்வி போட்டு அதை சொல்றார். அஜஸ்ய அப்படின்னு. அஜஹ அப்படின்னா எதுக்கு பிறப்பு இல்லையோ அதுதான் அஜ. பிறப்பில்லாத அந்த ஆத்மாவுனுடையது இந்த சரீரம். ஜன்மாதி விக்ரியாரஹிதஸ்ய அப்படின்னு சொல்றார். எந்த ஒரு விக்ரியைகளும் எந்த ஒரு விகாரங்களும் எதுக்கு இல்லையோ அந்த ஆத்மாவுக்கு, அந்த பிறப்பற்ற அந்த ஆத்மாவுனுடையது இந்த சரீரம். முன்னாடியே கூட பார்த்துருக்கோம். உற்பத்தி மத்தோஹி வஸ்துனகா, எந்த ஒரு வஸ்துக்கு எந்த ஒரு பொருளுக்கு உற்பத்தின்னு ஒன்று இருக்கோ, உற்பத்தின்னா அது பிறப்பு, அதுதான் தோன்றுதல். அந்த தோன்றுதல் அப்படிங்கிறது எப்போ ஒரு பொருளுக்கு இருக்கோ அது அனித்தியமான வஸ்து. அதுக்கு வந்து எப்போ ஒரு உற்பத்தின்னு ஒன்று இருக்கோ அப்போ வந்து பின்னாடி வந்து அது நாசம்னு ஒன்று வரப்போகிறதுன்னு தான் அர்த்தம். அதுக்கு உற்பத்தி மத்தோ வஸ்துனகா அனித்தியசிய அநேகாக விக்ரியாக சந்தி, பலவிதமான விக்ரியைகள் மாற்றங்கள் இருக்கு. அதில் முதல் விக்ரியை என்ன அப்படின்னாக்க பிறப்பு, கடைசி மாற்றம் என்ன அப்படின்னா இறப்பு. ஜன்ம விநாச லக்ஷணம், ஜன்ம விநாச லக்ஷணே விக்ரியே பவிதா. 2 அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஜென்மமும் இருக்கு. தாசாம் ஆத்யந்தே ஜென்ம விநாச லக்ஷணே விக்ரியே இஹ ஆத்மனி பிரதிஷித்தியேதே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தோம். அது ஆத்மாவுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது என்ன, ஜென்மமும் கிடையாது, விநாசமும் கிடையாது, வளர்றது கிடையாது, தேயறது கிடையாது. இப்படியாக பல விதமான 6 விதமான விகாரங்கள் சொல்லியிருக்கார் யாஸ்காச்சாரியார். அந்த 6 விதமான விகாரங்களும் அதுக்கு இல்லாதது. அப்படிப்பட்ட அந்த அஜஸ்ய அவக்ரச்சேதசகா அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவனுடையது இந்த சரீரம். இதுக்கப்புறம் நிறைய இருக்க சொல்ல வேண்டியது இந்த ஸ்லோகத்தில். நமக்கு இப்போ நேரம் இல்லாததுனால் அடுத்த வகுப்பில் இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.